ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போது 2026 ப்ரெசென்ட்டில் நம்ம நியானுக்கு அவங்க அப்பாவோட பாக்ஸ்லேருந்து ஒரு போஸ்ட் கார்டு கிடைச்சது இல்லையா, அதையும் முன்னத்து நாள் நைட் அவளுக்கு கிடைச்ச லெட்டரையும் ஒப்பிட்டு பார்க்குறா. ரெண்டையுமே எழுதுனது ஹாய்டாங் தான். ஆனால் அவள் எழுதுன லெட்டரில் மெய்வான்கிற அவளோட ஊரை விட்டு போக முடியலன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாள்ல. இந்த ஊர் எங்கே தான் இருக்குன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க 2004லேயே புஷூயிங்கிற சிட்டியோட இணைச்சிட்டாங்க. அப்போ அந்த ஊர்ல தான் மெய்வானும் இருக்கான்னு இவ யோசிக்க, இப்போ அந்த புஷூயிங்கிற ஊருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பையன் வரான். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, தேவைப்பட்டா அவங்கள நான் இங்கிலாந்துக்கு கூட கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரான். இவனும் நம்ம நியான் போலவே ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவை காணோம். கால் பண்ணி பார்த்தாலும் சுத்தமா போக மாட்டேங்குது. இப்போ வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. பண்றது போலீஸ். இது வாண்ட்ரோவா? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களான்னு திட்டேன். நான் உங்களோட மக தான், என்னாச்சுன்னு கேட்கும்போது இங்க மலைக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது, இது உங்க அம்மாவோட தான் நம்பர் பிளேட் சொல்லி கேட்கும்போது ஆமா என்னாச்சுன்னு கேட்குறான். கொஞ்ச நாளாவே அது இங்கதான் நிக்குது, உங்க அம்மாவையும் எங்களால ரீச் பண்ண முடியல, ஸோ சீக்கிரமா வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ 1991ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டில் தானே விட்டுட்டு போனான். ஸோ விடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணோம். அவன் வாங்கி கொடுத்த எந்த திங்ஸையுமே அவள் யூஸ் பண்ணவே இல்லை. நேராக கிளம்பி இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்க்க அங்கேயும் அவளை காணோம். அவளோட டெஸ்க்ல பேக் கூட இல்லை. பார்த்தா அவ மேம் கிட்ட நின்றுட்டு இருக்கா. என்ன ஃபேஸ்ல அடிபட்டிருக்கு, என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, கிளாஸ் ஃபண்டை நான் அப்புறமா தரேங்கிறா. சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன். இந்த பக்கம் கிளாஸ்ல அந்த ஜூன் பையன் நேற்று நைட் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவே அட்டாக் பண்ண போனான்னு சொல்லி இல்லாதையும் பொல்லாதையும் அப்படி சொல்லிட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். யாராலையும் அவளை தடுத்து நிறுத்தவே முடியல. 6-7 பேரை அடிச்சு போட்டான்னு சொல்ல கடுப்பான ஹீரோ தலையிலே ஒரு போடு போடுறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்டு ஓடி வந்து உன் அப்பா டீச்சரை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல வேகமா ஓடுறா. இப்ப ஹீரோ வந்த இடத்துக்கு வந்து பார்த்தா என் மக பாருங்க என்னையே காயப்படுத்திட்டான், அவளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நீங்க அவளுக்கு எஜுகேட் பண்றதா சரியில்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இங்க எதுக்காக வந்திருக்க, போ போ போன்னு சொல்ல புடிச்சு தள்ளி விட்டான். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, நேத்து நைட் எங்க தூங்குன, என்ன இந்த ரவுடி பையனோட இருந்தியான்னு கேட்க விட்டான் பாரு மூஞ்சிலேயே ஒண்ணு. பெரிய சண்டை ஆயிடுச்சு. இவனும் பயங்கரமா துள்றானா. வாங்க சார் போலான்னு சொல்லிட்டு அப்பங்காரன் இந்த பக்கமா கூட்டு வந்து எங்களை மன்னிச்சிடுங்க சார், என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்க அவன் பாருங்க இத்தனை பேர் முன்னாடியே என்ன அடிச்சிட்டான், என் மகளையும் சேர்ந்து இவனே கெடுத்துருவான் போலயே, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், நானே உடம்பு முடியாதவன், இந்த வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்ச காசை என் மகளோட படிப்புக்கு தான் போட்டேன், ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காசு இல்ல, சாரி சார் நாங்க வேணா காசு தரோம் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்க, எல்லாத்த விட என் மகளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்க. இல்ல சார் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம், நீங்க போய் உங்க உடம்ப பாருங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுக்க அவன் இத்தனை பிட்டு போட்டதே இந்த காசுக்காக தான், ரொம்ப தேங்க்யூ சார்னு இன்னொரு நடிப்பை போட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டான். இவர் தான் பிரின்சிபல் நினைக்கிறேன். இப்போ மேமுக்கு திட்டு விழுக, உன்னோட கேங்ஸ்டர் மென்டாலிட்டியை ஸ்கூல்ல வந்து காட்டிட்டு இருக்கியான்னு ஹீரோக்கு தான் திட்டு விழுகுது. நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, அந்த இப்போ ஒரு கெட்ட பையன் சொல்ல ஸ்கூலை விட்டு போகணுமான்னு கேட்க, இப்படிதான் ஸ்கூல் இருக்கும்னா என்ன நீங்க வெளியே அனுப்பினாலே எனக்கு சந்தோஷம்தான், நீ எதுக்காக இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, அவரை அடிச்சிருக்க, லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்களா, நான் அந்த லெட்டர் எழுதவே இல்லைன்னு சொல்றேன்னு கத்த. ஷென் ஆர்ஃபனேஜ்ல நீ சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததை நான் பார்த்திருக்கேன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த சாக்கோட சேர்ந்துதான் இப்படி ஆகிட்டேன், ஹாய்டாங்கும் 10 வருஷமா என்கிட்ட தான் படிக்கிறா, அவளை பத்தியும் எனக்கு தெரியும், இப்போ அவளுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பா நீ தான் காரணமா இருப்ப, பழைய ஸ்கூல்ல விரட்டி விட்டது ஞாபகம் இருக்கல, கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டு உன்னை நான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன், நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, சாரி மேம், பட் நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்கூலை விட்டே தூக்கிடுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, ஆனா ஹாய்டாங்க மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க, இந்தாங்க அவ கொடுக்க வேண்டிய கிளாஸ் ஃபண்டை நான் தரேன், இப்போவும் நான் சொல்றதெல்லாம் போயின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன அனுப்பிடுங்க. அவங்க எமோஷனல் ஆகி நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன்னு திட்டி விட்டுட அவன் ஓடி வந்து அவனோட பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். விஷயம் தெரிஞ்சு இப்ப நம்ம ஹீரோயின் மேம் கிட்ட வந்து ஷென் எந்த தப்பு பண்ணல, ஏன் அவனை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்க பிரின்சிபல் கிட்ட கெஞ்சி கேட்டு ஸ்கூலை விட்டு தூக்காம 2 பேர் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம், இதுக்கு மேல இதை பத்தி பேசாதன்னு சொல்ல, அப்படி தூக்குறதா இருந்தா என்ன பண்ணுங்க, ஷென் எந்த தப்புமே பண்ணலங்கிறா, அவன் ஒரு இன்னசென்ட், எனக்கு தான் அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவனை தயவு செஞ்சு சஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ரூல்ஸை மீறினீங்கன்னா 2 பேருமே ஸ்கூலை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டாங்க. உடனே ஓடி வந்து கேட்டுக்கு வெளியே எட்டி பாக்குறா, ஹீரோவை காணோம். அவன் நேரா சாவோட இடத்துக்கு தான் வரான். அவரு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. நேத்து நைட் எங்க இருந்தேன்னு கேட்டா இங்கதாங்கிறான். ஓ நான் என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா, கத்தியோட உனக்கு என்ன வேலைன்னு கேட்க அது என்னோடது கிடையாதுங்கிறான். அப்ப அது உனக்கே சம்மந்தம் இல்லாத விஷயம் இல்லைங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, அவங்க அப்பா தானே கடன் வாங்கினா,
அவன் இல்லையேனதோ திரும்ப அடி விழுகுது. நம்ம வேலையே கடன் வசூல் பண்றது மட்டும்தான். இதுல நீதி எல்லாம் கொண்டு வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணாத. முதல் இங்க சேரும் போதே நான் இதை சொல்லியிருக்கேன்ல, ஒழுங்கா இங்க வேலை செய்யறீங்கன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்ல கரெக்டா பண்றேங்கிறான். அடுத்து நம்ம ஜாங்கு, நீ கியானே எதிர்க்கிறியான்னு அவனுக்கு 2 விழுக்குது. கட் பண்ணா இப்ப நேரா நம்ம ஹீரோயின் வேலை செய்யற கடைக்கு தான் வரான். இது பாட்டியோட ஸ்வீட் சூப், சூப்பரா இருக்கு, குடிச்சு பாருன்னு கொடுக்க அவன் முகம் ஒரு மாதிரி இருக்கவும், சஸ்பெண்ட் ஆனதுக்கெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை, ஸ்கூலுக்கு வரவே எனக்கு பிடிக்காம தான் வந்துட்டு இருந்தேன், ஸோ நீ எல்லாம் கவலைப்படாதங்க, இந்தா கிளாஸ் ஃபண்டுக்கு நீ தானே கொடுத்துருக்க, அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க அதெல்லாம் வேணவே வேணாங்கிறான். இப்போ மட்டும் நீ இதை வாங்கலனா இனிமேல் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்ல, சரி கடன் அடைஞ்சதாவே வச்சுக்கோன்னு வாங்கிட்டு, இந்தா இது உன் பாட்டியோட காசு, நான் கொடுக்குறதுன்னு சொல்லி வாங்கலன்னா உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி கொடுத்துட்டான். இந்தா இதுதான் என்னோட ஃபோன் நம்பர், இனிமேல் யாராச்சும் உன்னை கஷ்டப்படுத்தினாலோ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ எனக்கு கால் பண்ணுன்னு கொடுக்க அவளுக்கே எமோஷனல் ஆகிடுச்சு. சரி குடின்னு சொல்லி கொடுத்துட்டு, என்ன நல்லா இருக்கான்னு கேட்க நல்லா இருக்குங்கிறா. நான் தான் சொன்னல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அடி வாங்கினாலும் ஹீரோயினை விட்டு தர மாட்டான் போல. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததும் 2ஆ கிழிஞ்சு போன அந்த லெட்டரை டேப் போட்டு பத்திரமா ஒட்ட வைக்கிறான். எத்தனை டைமா இருந்தாலும் நான் திரும்ப ட்ரை பண்ணுவேன், ஏன்னா நம்ம 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியும். நான் தினமும் சண்டைக்கு போறேன், நீ தினமும் பயத்திலேயே இருக்க, பட் அந்த டேஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என் வாழ்க்கையிலேயே பெஸ்டான டைம்னா அதை தான் சொல்லுவேன்னு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்த அந்த நம்பரை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ அவளோட வீட்டுக்கு வெளியதான் உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துட்டு இருப்பான் போல. அப்படியே கட் பண்ணி 2026 பிரசன்ட்ல காட்டுறாங்க. என்ன இன்னும் வீட்டை காலி பண்ணலையா, நீயா கிட்ட பிரச்சனை பண்ண, எங்க அப்பாவே தொலைஞ்சு போயிட்டாரு, போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தனா நம்ப மாட்டேங்கிறானுங்க. அப்போ மியாங்கிற ஒரு பொண்ணு வந்துதான் மிரட்டி விடுது. சரி உங்க அப்பா வந்ததும் சீக்கிரம் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இந்த பொண்ணு கிட்ட தான் நம்ம நியான் கார் கூட கேட்டிருப்பா. இப்போ அவகிட்ட அவங்க அப்பாவோட உண்மையான பேரு யூசியாங் இல்லைன்னும், இந்த லெட்டர் ஒரு மெயில் பாக்ஸ்ல இருந்து அவ கால் கடி தானா விழுந்ததாவும் எல்லாத்தையும் சொல்றா. இதுல ஹாய் டேங்க்னு தானே போட்டிருக்கு, நீ அது கிடையாது, உனக்கு வரலங்க. இந்த போஸ்ட் கார்டை எங்க அப்பா இத்தனை நாளும் பத்திரமா வச்சிருக்காரு, 2த்துலயும் ஒரே பேர் தான் போட்டிருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் கூட சேமா இருக்கு. அப்போ இந்த போஸ்ட் கார்டையும் அந்த பொண்ணை தான் எழுதிருக்கு. எங்க அப்பா எப்பவும் ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ பார்த்தா 1991ல இருந்து ஒரு லெட்டர் எனக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னா ஏதோ இருக்குதானு சொல்ல, எம்மா சாமி எனக்கு ஒன்று புரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாஷ்ரூமுக்கு போக, மெய்வான் ஊர் எங்க இருக்குன்னு சொல்லி இப்பதான் அதை சர்ச் பண்றா. 2004லயே புசோயிங்கிற ஊரோட இணைக்கப்பட்டுருச்சுங்கிற விஷயம் தெரிய வர, அவங்க அப்பா ட்ரெயின் டிக்கெட் நிறைய வச்சிருந்தாருல, அதுல புசோயின் தான் போட்டிருக்கு. அப்போ அந்த ஊர்ல தான் மெய்வானும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. 1991ல நடந்த கதையை லைட்டா டிரைவர் கிட்ட சொல்லி கேட்க, அப்ப எனக்கு 3 வயசு தாமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து, ஹாய் டேங் என்னோட ரிலேட்டிவ் தான், நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்க, ஃபேமிலியா இருந்தா மட்டும்தான் சொல்லுவோம், மற்றபடி எல்லாம் சொல்ல மாட்டோன்னு மிரட்டி விட்டாங்க. பின்னாடி அந்த கண்ணாடி போட்ட பையன் ஐடியா கொடுத்து, வாண்ட்ரூ என் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க ஐடியா செக் பண்ணி பார்த்தா அவங்களோட பேரு முன்னாடி ஹாய் டேங்கா இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ ஒரு பொண்ணு உங்க அம்மாவை தான் கேட்டு போனான்னு வேற சொல்ல, உடனே நியான் கிட்ட தான் வரான். கேட்டா நான் அவங்களோட ரிலேட்டிவ்னு சொல்ல, பொய் சொல்லதான் நான் அவங்களோட மகன்னு சொல்லவும், மகனா உங்க அம்மா எங்கன்னு கேட்கிறா. நீ எதுக்காக எங்க அம்மாவை கேட்குறேங்க, நான் அப்புறமா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, வா போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு பேசிக்கலான்னு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான். அவ அந்த லெட்டரை காட்டி அவளோட அப்பா மிஸ் ஆகிட்டாங்க, ஸோ இதுல அந்த பேர் போட்டதால தான் அவங்கள தேடி வந்தேன்னு சொல்ல, இவன் நம்பவே மாட்டேங்கிறான். சரி இது உங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்கான்னு கேட்க, கரெக்டா தெரிலன்னு வேற சொல்ல இவளுக்கு கோவம் தான் வருது. இது கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா, என் அப்பாவை தேடி வந்திருக்கேன், காணாம போனதுல உங்க அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இவ திட்டுறா. அவன் எச்சா கோவப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அப்போ போலீஸ்க்கு நம்ம ஹீரோயின் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் கன்ஃபார்ம்னு தெரிய வர, இவங்க அப்பா உனக்கு தெரியுமான்னு கேட்டா இல்லைங்கிறான். சரி உங்க அம்மா போனதை பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பார்த்தாங்களான்னு கேட்க, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு யாருமே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட இங்கிலாந்துல தான் அவன் வளர்ந்ததே, அவங்க அம்மாவை பார்த்து கூட 2 வருஷம் ஆச்சு. அப்ப நீ அவங்க மகனா இல்லையங்கிற மாதிரி இவளுக்கே கோவம் வர, திரும்ப 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பா தான் ஏதோ பண்ணிட்டாரு, உங்க அம்மா தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது பாருங்க இது பர்சனலா போகுது, நீங்களே விசாரிச்சு பாருங்க, தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, கட்பட அவன் நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கா. உனக்கே உங்க அம்மா பத்தி ஒன்றும் தெரில, ஸோ உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நானே தேடிக்கிற கிளம்புங்க. சரின்னு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா, கேஷா வேணாம் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் காசை கொடுத்துட்டு கிளம்பும் போது எதுக்காக எங்க அம்மாவை தேடுறேன்னு கேட்கிறான். இங்க பாரு நான் உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன், உங்க வீட்டுல வந்து நான் தேடி பாக்குறேன், ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல,
சரின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். அவங்க அப்பா அப்ராட்ல தான் இருக்காரு. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க, எங்க அம்மா டீச்சரா இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குக்கி பாக்ஸ் கிடைச்சதும் இதே போல எங்க அப்பாவும் வச்சிருக்காருன்னு எடுத்துக்காட்ட அவன் சுத்தமா நம்ப மாட்டான். சரி, உங்க அம்மா எழுதுனத ஏதாவது கண்டுபிடிச்சு 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்று தாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதுனதை வச்சு பார்த்தவ பத்தியா கரெக்டா ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொன்னா, இது 1991 எழுதின லெட்டர்னு சொல்ற புத்தம் புதுசா இருக்குமா? உண்மை சொல்லு, எங்க அம்மாவை எங்க வச்சிருக்கேன்? அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் கூட்டிட்டு போகவே வந்தேன். அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. உங்க அப்பா தான் எங்க அம்மாவை கடத்திட்டு போயிருப்பாருன்னு சொல்ல. எங்க அப்பாவே ஒரு அல்சைமர் பேஷண்ட். அப்படி இருக்கும்போது எப்படி உங்க அம்மாவை கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை தான் போடுறாங்க. உங்க அப்பாவை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எங்க அம்மாவை தயவு செஞ்சு கொடுங்க. அப்படி பேசுறவன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வைக்க வேண்டியதானே? பிளைண்டா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் அவன் அதை புடுங்கிட்டு இது என்கிட்டே இருக்கட்டும், உண்மையை சொன்னா உன்னோட நான் சேர்றேன்னு சொல்ல, நம்பாட்டி போ, நான் தேடிக்கிறேங்கிறியா? சரி, நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு நடுக்காட்டில் வந்த மாதிரி ஏதோ நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இங்கே ட்ரெயின் ஸ்டாப் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நல்ல குளிரு. அதுக்கு தான் ஏர்போர்ட்லேயே உன்னை ஜாக்கெட் வாங்க சொன்னேன். பெரியவ மாதிரி வேணாண்ணே, 1 மணி நேரத்தில் அளவ போகிற பாருங்க. இங்கே ட்ரெயின் நிற்குமா நிற்காதான்னு கேட்குறான். அப்படி நம்பாதவன் லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இந்த பக்கம் பெய்ஜிங்கில் அந்த வாட்ச்மேனு இந்த போஸ்ட் பாக்ஸில் ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி 1991 திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோனோட கடையில் ஃபியூச்சருக்கு லெட்டர் போடலான்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல எழுதி, அதை பார்த்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு அப்போ நானும் எழுதுறேன்ட்டு போக அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வருது, அடடே நம்ம வேறு இதில் ஒன்று போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி தேடினா இவ எழுதுன லெட்டர் மட்டும் இல்லை. இந்த பக்கம் சாவோட பிளேஸ்க்கு ஹீரோவும் ஜாங்கும் ஓடி வரானுங்க. உள்ள போவோட ஆளுங்க எல்லாம் இருக்கானுங்க. சா போய் கேளுங்கடா சாரின்னு சொல்ல, நான் இப்போ சாரி அவங்கள கேட்க வைக்கிறதுக்காக வரல, போய் இவனுக்கு கிட்டே அடி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அடி. ஜாங்க்ரு அடிச்ச அடியில அந்த கியானே இப்போ நொண்டி தான் நடக்கிறான். சுசியை கிண்டல் பண்ணால. இப்போ அந்த போ வந்து என்னோட பசங்களை நான் ஒழுங்குபடுத்திட்டேன், உன்னோட பசங்களை நீ தானே பண்ணணும்னு கேட்க 2 பேருக்கும் நல்ல அடி விழுது. கரெக்டாக ஃபோன் ரிங் ஆனதும் அந்த கியான் பிடிச்சி தள்ளி விட்டான். ஆனால் கூப்பிடுறது நம்ம ஹீரோயின் தான். ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.